வயநாடு அங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு நம்முடைய செய்தியாளர் கார்த்திக் நேரடியாக சென்றிருக்கிறார். அந்த பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து அவர் வழங்கக்கூடிய நேரலை தகவல்களை கேட்டு பெறலாம். கார்த்திக், தற்போதைய நிலவரம் அங்கே எப்படி இருக்கிறது? மீட்பு பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகின்றன? உங்களுடைய விரிவான தகவல்கள். எடப்பாடி பகுதியில் நம்ம இருக்கோம். மண் சரிவில் ஈடுபட்டவர்களை பாதிக்கப்பட்டவர்களை மீட்கப்பட்டு தொடர்ச்சியாக ஊர் மக்களே சேர்ந்து மீட்கக்கூடிய நம்ம காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக இங்கே பரபரப்பாக இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். வரக்கூடிய அனைத்து அரசு வாகனங்கள் மற்றும் இங்கே வரக்கூடிய ஆம்புலன்ஸ்களை ஒழுங்குபடுத்தும் பணியில் பொதுமக்கள் ஈடுபட்டிருக்காங்க. விரைந்து அங்கே எடுக்கக்கூடிய பகுதிகளில் இப்போ தேசிய மீட்பு குழு, பேரிடர் மீட்பு குழு வந்திருக்காங்க. ஒவ்வொரு வாகனங்களாக தொடர்ச்சியாக அனுப்பப்பட்டு மீட்பு பணியானது விரைவுபடுத்தப்பட்டிருக்கு. போலீசார் ஒரு பக்கம் அவங்களுடைய பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. ஊர் மக்கள் தன்னிச்சையாக அவர்கள் அந்த பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த காட்சியில் நம்ம பார்த்தோம். இந்த சூழலில் என்ன நடந்தது, எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். சார் வணக்கம், உங்கள் பேர் என்ன, எப்போ நடந்தது சார்? என் பேர் பிசி முகமது. நான் தமிழ்நாடு படித்து நீலகிரி வயநாடு மாவட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ரிட்டையர்டு கவர்மெண்ட் சர்வெண்ட். இப்போ ரிட்டையர்ட் ஆகிருக்கு. காலையில் பார்த்தா 12:20க்கு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. மலை சரிவில் ஏகப்பட்ட மக்கள் இறந்து போயிருக்காங்க, மண்ணுக்கடியில் பட்டிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம முதலாக நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் அன்பளிப்பு நடத்துறதுக்கு மிக மிக நன்றி சொல்லிக் கொள்கிறோம். அதுவும் இல்லாமல் மட்டும் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் ஏகப்பட்ட ஆளுகளை அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட எல்லா மக்களும் திரண்டு வந்துட்டு இருக்காங்களா, உதவி செஞ்சுட்டு வர்றாங்க. ரெஸ்கியூ ஒர்க்கு நம்ம மம்மூர் இருக்குது. ஆர்மி பாலத்தை கட்டிட்டு இருக்காங்க. ஏழப்பட்ட நம்ம தமிழ் மக்களும் கூட அதில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். யாருன்னு தெரியும். தண்டரில் வங்கதேசத்துலேருந்து ஏகப்பட்ட ஆளுங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க ஏகப்பட்ட ஆளுங்க பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ ரொம்ப சங்கடமானவர் இல்லாமல் கேரளா மாநிலம், தமிழ் மாநிலம், கர்நாடகம் எல்லா அமைச்சரோடு எல்லாரும் எங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க, எவ்வளோ பேர் உடல்கள் கொண்டு போயிருக்காங்க? உடல் கிட்டத்தட்ட இப்போ நிறைய 100 பேருக்கு மேலே போயிருக்கு. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கிறது 100 to 400 பேர். ஏகப்பட்ட ஆளுங்கெல்லாம் காணாமல் போயிருக்கு. அந்த ஒரு பக்கம் மிலிட்டரிக்கு, ஆர்மிக்கு போகவே முடியாமல் இருக்குது. ஒரு 6 நம்முடைய செய்தியாளர் கார்த்திக் வயநாடுல நேரடியாக அங்க இருக்கக்கூடிய மக்களிடம் பேசி அங்கிருந்த கூடுதல் தகவல்களை கொடுப்பதை பார்க்கின்றோம். அங்க எத்தனைன்னு எண்ண முடியல, ஏகப்பட்ட பேரை கொண்டு சென்றாங்க மருத்துவமனைக்கு. எத்தனை பேர் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியல. ஒட்டுமொத்த ஊரே நாங்கள் சோகத்தில் இருக்கோம், எல்லாரும் எங்களுக்கு ஆறுதல் சொல்லி தேத்திட்டு இருக்காங்க அப்படின்னு அங்க வயநாடு பகுதியைச் சேர்ந்த அங்க இருக்கக்கூடிய தமிழர் நமக்கு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். மிகவும் சிரமமான சூழ்நிலையில தான் வயநாடு மக்கள் இருக்கிறார்கள். அங்க அந்த முண்டகை பகுதி, அதே போல அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக அந்த வயநாடு மாவட்டத்திற்கே ஒரு பெரும் சோகம் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய செய்தியாளர் கார்கே கூட குறிப்பிட்டது போல 2018 கேரளாவில் ஏற்பட்ட அந்த பெருவெள்ளம் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த மாநிலமுமே அதில் பாதிக்கப்பட்டிருந்தது. அதில் பாதிக்கப்படாத மாவட்டமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகு இந்த வயநாடுல தற்போது அவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு பெரும் பேரிடராக இந்த ஒரு நிலச்சரிவு அப்படிங்கிறது பார்க்கப்படுகிறது. நூற்றுக்கணக்கானோர் விழுந்திருக்கலாம் அப்படின்னு அஞ்சப்படுகிறது. அதிகாரப்பூர்வமாக தற்போது வரை 93 அப்படிங்கிறது தான் பலி எண்ணிக்கையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது அதிகரிக்கலாம் அப்படிங்கிற அச்சம் நிலவுகிறது. இன்னும் நூற்றுக்கணக்கானோர் தற்போது மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பல நூறு, கிட்டத்தட்ட 1000 பேரை காணவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவர்களை தேடும் பணி அப்படிங்கிறதும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ராணுவம் நேரடியாக களமிறக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நம்முடைய கடற்படையும் நேவியும் நேரடியாக களமிறக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். NDRF உடைய நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய பேரிடர் மீட்பு படையினுடைய பல குழுக்கள் அங்கே நேரடியாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் சென்னையில் மற்ற இடங்களில் வெள்ளம் வரும்போது முதல்ல இந்த NDRF டீம்ஸ் தான் வருவாங்க. அந்த டீம்ஸ் தான் இப்போது கேரளாவில் அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள்ங்கிறத பார்க்கிறோம். ஆனால் நேரடியாக சென்று மீட்பில் ஈடுபடுவது அப்படிங்கிறது தொடர்ந்து பெரும் சவாலாகவே இருக்கிறது என்பதுதான் அங்கிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்.